எத்தனையோ ஆபத்தான சூழ்நிலையில், இக்கட்டான சூழ்நிலையில், பலவிதமான வேதனைகளும் நெருக்கங்களும் நிறைந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. உன்னதமான தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மை மட்டும் தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவான். எல்லாரும் அல்லேலூயா சொல்லும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கரங்களை தட்ட சொன்னாலும் தட்ட முடியல, அல்லேலூயா சொல்லுன்னா முடியல. ஆண்டவரை கௌரவத்தை காட்டக்கூடாது, தாழ்மையின் இருதயம் இருக்கணும். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவான். கரங்களை அடித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவான். சங்கீதம் வாசிக்க கேட்ட பகுதியை திரும்ப வாசிப்போம். தேவனே, தேவனே, நாமத்து நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடும். தேவ சமூகத்திலே சங்கீதக்கார அருமையான இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் விண்ணப்பத்தை கவனியும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே தன்னை முற்றுமாக தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்க, தேவ சன்னிதானத்தில் ஒரு தேவ பிள்ளையாகிய நாம் தேவ சமூகத்தில் எப்போதுமே நாம் ஒரு தாழ்மையுள்ள ஒரு இருதயம் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். பணிவுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் எப்போதும் எதிர்பார்க்கிறார். மரியாள் தேவதூதன் சொல்லும் போது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்த தேவன் நம்முடைய தாழ்வான இருதயம், தாழ்மையுள்ள இருதயம், அது தேவன் எப்போது நோக்கி பார்க்கிறார். விண்ணப்பத்தை கேட்டலும் என்று தன்னை அர்ப்பணிக்கிறார். சங்கீதக்காரர் தொடர்ந்து வாசிங்க. அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். அந்நியர் எனக்கு எதிராக எழும்பும் போது, பிற சத்துருக்கள் எனக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிக்கும் போது, என் தேவன் எனக்கு எப்படி இருக்கிறார்? ஆதரவாக இருக்கிறார். கடந்த நாள் முழுவதும் ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருந்தார். எத்தனையோ நெருக்கங்களும் வேதனைகளும் போராட்டங்களும் இடையூறுகளும் வந்த நேரத்தில் எல்லாம் தேவன் நமக்கு ஆதரவாக இராதிருந்தால் நிச்சயமாக நாம் குழியில் இறங்குகிறவர்கள் ஒப்பாயிருப்போம். அல்லேலூயா. அவருடைய கிருபைதான் நம்மை தாங்கினது, அவருடைய இரக்கம்தான் நம்மை வழி நடத்தினது. இந்த நாளில் விதமாக ஆண்டவரை மையப்படுத்தக்கூடிய கிருபை தந்தார் என்றால் இது பெரிய தயவுள்ள கரம், தயவுள்ள அவருடைய காருண்யம் நம்மை தாங்கி இருக்கிற. தொடர்ந்து வாசிங்க. அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார். தீமைக்கு தீமையை சரி கட்டுவார். உமது சத்தியத்து நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். தொடர்ந்து உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. பாருங்க, உற்சாகத்தோடு தேவனை துதிப்பேன், உற்சாகத்தோடு உமக்கு பலியிடுவேன். அப்படி என்றால் உற்சாகத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும், உற்சாகத்தோடு தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும், உற்சாகத்தோடு தேவ சமூகத்திலே பாடி கர்த்தரை உயர்த்த வேண்டும். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் என்று மகிமைப்படுத்துவோம். நம்முடைய உற்சாக பலியை நம்முடைய தேவன் மிகவும் எதிர்பார்க்கிறார். வேத புஸ்தகத்திலே உற்சாகத்தோடு தேவனை ஆராதித்த, உற்சாகமாக தேவனை பலி செலுத்தின ஒரு முக்கியமான நபர் தேவ மனிதனாகிய தாவீது. அவர் அதிகமாக தேவனுக்கு உற்சாகமான ஆராதனையை ஏறெடுத்தே நாம் பார்க்க முடியும். கர்த்தரை துதித்து பாடி கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தேவனுடைய ஆவிக்குள் ஆகி தேவனை ஆராதித்தார். அது தேவனுக்கு பிரியமாயிருந்தது. நம் தேவ சமத்தில் வரும்போது தேவனை ஆராதிக்கிற நானும் நீங்களும் உற்சாக மனதோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். மௌனமாக இருப்பதை தேவன் விரும்பவில்லை. நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே தேவனுக்கு பிரியமான பலி எதுவோ அதை நாம் செலுத்த தகுதியுள்ளவர்களாக, ஆயத்தமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவன் எதிலே தேவன் உற்சாகமாய் சந்தோஷப்படுகிறார், எதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற கர்த்தர் பிரியமாயிருக்கிற 147 சங்கீதத்தில் நாம் படிக்கிறோம். நம்முடைய இருதயம் தேவ சம உற்சாகமான பலி ஏறெடுக்கட்டும். வாய் திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். வாய் திறந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். கரங்களை உற்சாகமாக அடித்து ஆண்டவர் நன்றி சொல்லுவோம்.
அதெல்லாம் தேவனுக்கு பிரியம். கீழே மீதி வாசித்து முடிப்போம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவனுடைய கண்கள் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறது. நாம் செய்கிற எல்லா செயல்களையும், நம்முடைய சிந்தனைகளையும், நம்முடைய எண்ணங்களையும், நம்முடைய நோக்கங்களையும் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதும் நாம் கடந்து வந்த எல்லா பாதையிலும் அவருடைய கண்கள் நம்மை நோக்கமாய் பார்த்தது. நமக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களுடைய நிலைகளையும் பார்த்தது. நம்மை பார்த்த தேவன் சத்துருக்கள் மத்தியில் நம்மை வெட்கப்படுத்தாதபடி இம்மட்டும் தேவனுக்கு செய்த நன்மை பெரியது. அந்த தேவனுக்கு நன்றியாக மறுபடியும் ஒரு தடவை கூட கரங்களை அடித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கடந்த நாள் முழுவதும் ஆண்டவர் நோக்கி நல்லவராய் பெரியவராயிருந்து நம்மை நடத்தினார். இந்த தேவனுக்கு நன்றியாக தேவ சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.